ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம பாய் சாமுவேலை பற்றி பார்த்தோம்ல. பாய் சாமுவேல்கிட்ட ஏசப்பா பேசினதையும் ஏலியின் குமாரர்கள் செய்த பாவங்களையும் சாமுவேல் மூலம் என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினாங்கல்ல. சரி, இந்த வாரம் இஸ்ரவேலர்கள் பயங்கரமா பாவம் செஞ்சாங்க. மீண்டும் மீண்டும் தேவனுக்கு விரோதமாக அப்படியே கோபத்தை ஏற்படுத்திட்டு இருந்தனால பெலிஸ்தர்கள் 4000 பேரை கொண்டு போட்டாங்க. இதனால இந்த இஸ்ரவேலுக்குள்ள பயங்கரமான குழப்பம். ஏன் அடிக்கடி நமக்கு இப்படி சண்டை வருது, பெலிஸ்தர்கள் நம்ம மேல வர்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது. சரி, சீலோவாவில் கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி இருக்குதுல்ல, அந்த பெட்டியை நம்ம எடுத்துட்டு வந்தா கர்த்தர் நமக்கு எல்லா சூழ்நிலையும் சாதகமாக்கி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு சீலோவாவில் போய் கர்த்தருடைய உடன்படிக்கையை எடுத்துட்டு வந்து அந்த பெட்டிக்கு முன்பாக அப்படியே ஆடி பாடி மேள தாளங்களோட அப்படியே சந்தோஷமா ஆர்ப்பரித்தாங்க. ஆர்ப்பரித்த சத்தத்தை பெலிஸ்தர்கள் கேட்டு அப்படியே ஓடி வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடக்கூடாது அப்படின்னு ஓடி வந்து எல்லாரையும் விரட்டினாங்களா. அப்ப இந்த ஓப்பனியும் புனோய்காசும் அப்படியே ஓடி போகும்போது 2 பேரும் விழுந்து என்ன பண்ணிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இந்த 2 பேரும் செத்து போன உடனே இந்த சத்தம் இதை கேட்டு அவனுடைய அப்பா ஏலிட்ட போய் சொன்னாங்க, உன்னுடைய 2 குமாரர்களும் இறந்து போனாங்க அப்படின்னு, இந்த உடன்படிக்கை பெட்டியும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏலிக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. ஐயோ, என்னுடைய 2 பிள்ளைங்களும் இறந்துட்டாங்க, உடன்படிக்கை பெட்டியும் மறுபடியும் பெலிஸ்தர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே கீழே விழுந்து அவனும் செத்து போயிட்டான். சரி, இப்போ உடன்படிக்கை பெட்டி எங்க போயிடுச்சு, பெலிஸ்தர்கள் போயிடுச்சு. பெலிஸ்தர்கள் இருக்கும்போது இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க கொண்டு வச்சாங்கன்னா, அவங்களுக்கு தாகோன் என்கிற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் கிட்ட கொண்டு இந்த உடன்படிக்கை பெட்டி வச்சோன்னே மறுநாள் காலையில அந்த தாகோன் கீழே விழுந்து அந்த தாகோனுடைய தலையும் அவங்க கையும் உடைஞ்சு போச்சு. உடனே இந்த பெலிஸ்தர்கள் யோசித்தாங்க, ஐயோ, இந்த உடன்படிக்கை பெட்டி இங்க இருக்கிறதுனால தான் நம்முடைய தாகோனுடைய தலையும் கையும் உடைஞ்சு போச்சு, அதனால இதை காத்து பட்டணத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி காத்து பட்டணத்துக்கு அனுப்புனாங்க. அந்த காத்து பட்டணத்துக்கு போனோன்னே அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மூலவியாதி. அப்ப யோசித்தாங்க, ஐயோ, இந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம பட்டணத்துக்கு வந்ததுனால தான் நமக்கு எல்லாருக்கும் மூலவியாதி வந்துட்டு, இதை மறுபடியும் நம்ம எக்ரோனுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எக்ரோனுக்கு அனுப்புனாங்க. அங்க அனுப்பினோன்னு அந்த ஜனங்கள் எல்லாம், நிச்சயமா நீ இந்த பெட்டி இங்க வரவே கூடாது, எங்களுக்கு சோதனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு முடிவு பண்ணாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியை மறுபடியும் நம்ம இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்பிடலாம், இந்த பெட்டியை நம்ம சும்மா அனுப்பக்கூடாது, இதை ஒரு புது வண்டியில ஏற்றி அனுப்பணும்னு சொல்லி ஒரு புது வண்டியில அந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கி வச்சு என்ன பண்ணாங்க தெரியுமா, 2 பசுமாடுகள். அது எப்படிப்பட்ட பசுமாடு, அப்பதான் அந்த கண்ணு போட்டிருக்காங்க, 2 கண்ணுக்குட்டி அதுக்கு இருக்குது. பாரு தம்பி தங்கச்சி, அந்த கண்ணுக்குட்டியை விட்டுட்டு பசுமாடு வருமா? ஆனா பாருங்க, அந்த 2 மாடுகளையும் அந்த புது வண்டியில மாட்டி அப்படியே இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்புறாங்க. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த பசுமாடு எந்த விதமான ஒரு அதாவது அங்கேயும் இங்கேயும் அசையாம நேரே பெஸ்மேஸுக்கு போயிட்டுன்னா இது அவங்களுடைய கடவுளுடைய செயல். இது போகும்போது இந்த பசுமாடு ஒன்று ரைட்டு ஒன்று லெஃப்ட் திரும்பி இந்த பெட்டி கீழே விழுந்துச்சுன்னா இது நமக்கு தான் வெற்றி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஏசப்பா பாரு, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் இல்ல. இந்த பாருங்க, அந்த கறவை பசு மாடுகள், அப்பதான் அந்த கண்டு போட்ட பசு மாடுகள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாம நேர பெஸ்மேஸ் வந்து அப்படியே யோசுவா வயல்ல நின்னுது. நேரே அந்த பெட்டி யோசுவாவின் வயலில் அப்படியே நிறுத்தப்பட்டது. உடனே அந்த கீரியத் யாரீமின் மனுஷர் அந்த உடன்படிக்கை பெட்டியை பத்திரமா தூக்கி அபினதாப் வீட்டில் வச்சாங்க. அந்த வீட்டில் அவனுடைய மகன் எலியேசரை பரிசுத்தப்படுத்தி இந்த பெட்டியை நீ பத்திரமா பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சி பாரு, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அந்த பசுமாடு நேராக இழுத்துட்டு வந்தது. ஆனா பெலிஸ்தர்கள் என்ன சொன்னாங்க, இந்த பெட்டி எப்படியாவது பசுமாடு மிரண்டு போய் கீழே விழுந்து ஏதாவது ஒன்று ஆயிடும்னு சொல்லி. ஆனா நம்முடைய இயேசப்பா ஜீவனுள்ள தேவன், அவருக்கு கீழ்ப்படிந்த அந்த எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், தவறியே போக மாட்டோம். ஸோ நம்முடைய அப்பா இயேசு எவ்வளோ ஒரு நல்லவர், சரி இல்லையா? சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்வோமா? உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். சங்கீதம் 119:15. மீண்டும் ஒரு வரை சொல்லுவோமா? உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். சங்கீதம் 119:15. ஜெபம் பண்ணலாமா? கண்ண மூடி கை கூப்புவோமா? அன்புள்ள இயேசப்பா,
உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளிலே நடக்க கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.